யூரோப்பில் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ் குறைஞ்சிருதுங்க. எங்களுக்கு மழை ஆரம்பிச்சிரும். சம்மர் இருக்குது, சம்மர் செப்டம்பர் 23 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஹீட் வேவ் கம்மியாயிடுதுங்க. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு. என்னோடய பிளான்ஸ் எல்லாம் வந்து ஓகேவாக இருக்குது, ரொம்ப வாடி போகலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த லானில் கிராஸ் அதெல்லாம் போயிடுச்சுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி சன்னா, ஏன்னா இன்றைக்கி லீவு வீக்கெண்டு, அதனால் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்ருக்கோம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வேலையெல்லாம் இருந்ததுங்க. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வீக்கெண்ட் நாங்கள் பண்ணிடுவோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கடை இது. லைக் நியூ பார்ன் பேபிலேருந்து ரொம்ப ஏஜானவங்க வரைக்கும் இருக்கிற பர்த்டேக்கு நீங்கள் வந்து ஒரே ஷாப்பில் எல்லாமே வாங்கிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பட் பர்த்டே செலிப்ரேஷன் செக்ஷனில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா பர்த்டேக்கும் நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம். பலூன்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அண்டு காஸ்மெட்டிக்ஸு அது மாதிரியும் கிடைக்கும். இப்போ சம்மருங்கிறதுனால நிறைய சம்மர் ஸ்டஃப் வந்து சேலில் இருக்குதுங்க. யாராவது ஊருக்கெல்லாம் போகிறீங்க வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து நல்ல டைமு. ஏன்னா நிறைய வந்து ரிடக்ஷன் பண்ணி ப்ரைஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போகிறவங்கெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் வீக்கெண்டு வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 hour ட்ரைவில் பாடன் இருக்குங்க. இதுதான் வந்து எங்கள் ஸ்டேட்டோட கேபிட்டல். ஸோ அங்கே போயிருந்தோம். ஜஸ்ட்டு ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிருந்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்து நேச்சுரல் ஸ்ப்ரிங் வாட்டர் இங்கே கிடைக்கும். லைக் வந்து இந்த ஊற்றுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் வந்து குளிப்பாங்க, ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதில்லை. பட் யூஸ்வலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் கார்டன்ஸு, அப்புறம் வந்து ஒரு குட்டி கோசி பிளேஸுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். இட்லியும் சுண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் ஊரில், அங்கே வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இட்லி சுண்டைக்கறி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து புதினா சட்னி கொஞ்சம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் வந்து லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி. அப்புறம் வந்து மசாலா குழம்புங்க. எங்கள் ஊர் வந்து மன்னார்குடியில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே வந்து இந்த மசாலா குழம்பு வீட்டில் சூப்பராக பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பம்கின் கூட்டு. அப்புறம் இது வந்து நம்மளோட ஆப்பிள் தொக்கு, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ஆப்பிள் தொக்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் நெய். அப்புறம் இது வந்து ரசம், தக்காளி ரசம். அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு. அப்புறம் வந்து அப்பளமும் நான் அதை மறந்துட்டேன் பாருங்கள், அப்பளம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்ருக்கோங்க. வீக் டேயில் டைம் இருக்காது. நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்